ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக ஒரு தரமான சம்பவத்தை பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்த உடனே அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவு. ஸோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அதாவது 2 நாளைக்கு முன்னாடி சாட்டைங்கிற சாக்கடை பையை பார்த்தீங்கன்னா ரொம்ப தரக்குறைவா தளபதி விஜயோட பற்றியும் டிவிகே கட்சியை பற்றி விமர்சனம் பண்ணியிருந்தான். ஆல்ரெடி இப்போ அவன் கட்சியோட கொள்கை கோட்பாடே பார்த்தீங்கன்னா விஜயாவில் இருக்கிறதா விமர்சனம் பண்ணுறதா, மற்றபடி அங்கே ஒன்றுமே கிடையாது. அது ஏன் நம்ம நிறைய விமர்சித்தோம். சரி, அவங்க என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா, எப்பா எந்த கட்சியில் யார் எங்கே வெளியில் போனாலும் கட்சியை விட்டு நீக்கப்பட்டாலும் உடனே இந்த டிவிக்காரன் அவ்வளோ பேர் உட்காந்துக்கிட்டு அவங்க எங்கள் கட்சி தான் சேர போகிறாங்க, எங்கள் கட்சி தான் சேர போகிறாங்க சோசியல் மீடியா ஃபுல்லாக உருட்டிருக்கானுங்க. உங்கள் கட்சியெல்லாம் ஏன்டா வந்து சேருவான், நீங்களே நேற்று கொஞ்சம் மழை முடிச்ச காலம். ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா அதாவது டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டை இவங்க தான் இப்போ இந்த இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. அவங்களாம் பார்த்தீங்கன்னா அரசியலில் பழந்து கொட்ட போட்டவங்க. அவங்களாம் கட்சியில் அதுவும் விஜய் தலைமையில் கண்டிப்பாக வரைய மாட்டாங்க. நீங்கள் கடையை விரிச்சு பருத்தியே கிடக்க வேண்டியதான், அவங்ககிட்ட ஒரு பேர் வர மாட்டான் அப்படின்னு ரொம்ப தரைக்கிறோம் நக்கலாக பேசியிருந்தான். ஸோ அதுக்கு நம்ம நேரத்தை ஒரு தக்கா பள்ளி கொடுத்துருந்தோம். இருந்தாலும் நமக்கு என்ன இவன் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க, ஒருவேளை வராமல் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. இன்னைக்கு நாம பேசி இந்த சாக்கடை ஆட்களுக்கு தரமான பள்ளி கொடுக்கறத விடவும் டிடிவி தினகரன் இருக்காருல்ல, ஸோ அவர் இன்னைக்கு தரமான ஒரு பதிலடியை இந்த சாட்டைங்கிற சாக்கடை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் செருப்ப வாயில கவ கொடுத்து அடிச்ச மாதிரி ஒரு பள்ளி கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ லேட்டஸ்டாக அந்த வீடியோ பார்த்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அதாவது டிடிவி தினகரன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் எப்பவுமே ப்ரெஸ் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா லெஃப்ட் ஹேண்டை டீல் பண்ணக்கூடியவர். ஒரு ஸ்மைலிங் பேஸோட எல்லா கொஸ்டினுக்குமே அவரால் கரெக்டாக பதில் பேசுவார். ஸோ அவர்கிட்ட நிறைய எல்லாம் பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. அதாவது இப்போ நீங்கள் என்டிஏ கூட்டணிலேருந்து வெளியே வந்துட்டீங்க, இப்போ வேற எந்த கட்சி கூட கூட்டணி வைப்பீங்க? கண்டிப்பாக டீம் கூட வைக்க மாட்டீங்க. அப்போ வேற எந்த கட்சி இருக்கு? ஒருவேளை தமிழை வச்சுக்கிறதோட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு வச்ச என்னங்க தப்பு அப்படின்னாரு. ஸோ உடனே அவங்க எல்லாரும் இல்லைங்க, தமிழை வச்சுக்கிறத பொறுத்த வரைக்கும் விஜய் தலைமை தாங்குவார், அந்த தலைமையை வச்சு நீங்கள் போவீங்களா சேருவீங்களா கூட கூட்டணி அப்படின்ட்டு அது தப்பு. எங்க அவரு திருந்தகாரா? அவரும் கட்சியோட தலைவராக இருக்காரு, அவர் தலைமை வச்சு போல என்னங்க பிரச்சனை அப்படின்னு. இல்லைங்க, அவருக்கு புதுசா அரசியல் வந்தவர், நீங்களாம் இவ்வளோ ஆண்டுலாம் அரசியல் இருக்கீங்க, எப்படி அவர் தலைமை எங்க எம்ஜிஆர் அவர்களே கட்சி ஆரம்பிச்சு வந்து அது புதுசாக அண்ணத்துக்கு ஆரம்பிச்சிருந்தாருல, அப்போ கம்யூனிஸ்ட்ல உள்ள மூத்த தலைவர் எல்லாருமே எம்ஜிஆர் தலைமை வச்சு போனாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த பிஹெச்டி பட்ட குவாலிஃபிகேஷன் இருக்கா, இதெல்லாம் முடிச்சதான் அவங்க தலைமை, அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அரசியல கூட்டணிக்காண்டி வைக்கும், விஜய் தலைமை வச்சு போனா என்ன தப்பு அப்படின்ட்டு டிடிவி தினகரனே பயங்கரமான, அவர் எப்பவுமே கொஞ்சம் ஓப்பனாக பேசக்கூடியவர் தானே, அப்படி கூலா ஒரு பேர் பேசிட்டாரு. ஆனால் இப்போ என்டிகே இருக்குல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா கூட்டணி நாங்கள் நிற்க மாட்டோம், தனியாக நிற்கணும்னு சொல்லிட்டாரு. அதனால அவங்க கூட நாங்கள் போக வாய்ப்பு இல்லை. மற்றபடி புதுசாக நிறைய அணிகள் உருவாதுங்க, நாங்கள் கண்டிப்பாக கூட்டணி வைப்போம். என்னங்க நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க? யாரை குறைச்சி மதிப்பிடக்கூடாதுங்க. விஜய் தலைமை வச்சு போனால் என்ன தப்பு, ஏன் அப்படி கொஸ்டின் ஏற்படுத்துறீங்க, என்ன போனான்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பேருக்கும், அதாவது விஜய் தலைமை தாங்கி, அதாவது விஜய் தலைமையாச்சு இங்க உள்ள நிறைய அனுபவம் தலைமைகள்லாம் போவாங்களான்னு சொல்லி காலங்காலமாக ஒரு ஊட்டிட்டு தானுங்க. இங்க உள்ள நிறைய வயிற்று பிடிச்சவனுங்க, அவனுக்கு எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா அப்பெல்லாம் உடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, மக்கள் தலைவராக வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காருல்ல, அவர் தலைமை வச்சு போனா என்ன தப்பு அப்படிங்கிறத தெளிவாக வச்சிருக்காரு. நமக்குமே இருந்த ஒரு டவுட்டுங்கிறது கிளியர் ஆயிட்டு. ஸோ நிறைய பேருக்கு இது பார்த்தீங்கன்னா பயங்கரம் வயிற்றுல புளிய கிடைச்சிருக்கும். அதான் நீங்க நினைச்சு பாருங்க, விஜய் ஒரு கட்சியில் டிடிவி தினகரன் இணையறாரு அப்படிங்கும் போது மிகப்பெரிய ஒரு அது வெச்சு கூட்டணியா கண்டிப்பா அமையுங்க. அதில் எந்த விதமான ஒரு மாற்றத்தும் கிடையாது. அவர் பேசினதுல இருந்தே அவர் சரி கிளியர் ஆயிட்டு, விஜய் அவர் சைடு தான் கிளியர் ஆகணும். அவங்க கூட்டணி அப்படி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா டிடிவி தினகரன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலில் கடந்து போயிட முடியாது. இப்போ வந்து அவருடைய தொகுதி ஜெயிக்கட்டாலுமே சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வந்து அவங்க கட்சி ஓட்டுகளை பிரிச்ச விதமே வேற லெவல். 3,000 அமமுக இருந்துச்சு போன சட்டமன்ற தேர்தலில், அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையுமே பெரும்பான்மை ஓட்டுகளை பிரிச்சாங்க தென் தமிழகத்தில். ஸோ அப்படி டிடிவி தினகரனுக்குனே ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நம்ம சொல்லும் போது நேற்று நம்ம வீடியோ போடும்போது நிறைய தமிழை வச்சுக்க தோழர்கள் பார்த்தீங்கன்னா இல்லைனா அவங்களோட கூட்டணி சேரக்கூடாது, இவங்களோட கூட்டணி சேரக்கூடாது, ஸோ விஜய் அவர்களுக்கு தலைமையை தனியாகவே நிற்கணும், தலைமையாக வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அதெல்லாம் தப்பு. அரசியல் அறிவு அந்த புரிதல் இல்லாமல் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உண்மை நல்லா புரிஞ்சுடுங்க. தளபதி விஜய் தனியானால பெரும்பான்மை ஜெயிக்க முடியவே முடியாது. அது 100% எல்லாருக்குமே தெரியும், விஜய் அவருக்குமே தெரியும். அதனாலதான் முதல் மாண்ட தெளிவாக அறிவிச்சிருந்தாரு. அதாவது பார்த்தீங்கன்னா என் கூட என் தலைமை வச்சு வரவங்களுக்கு ஆட்சியத்தில் பங்கு கொடுப்பாரு, சும்மா கிடையாது. விஜய் அவருக்கு நல்லாவே தெரியும், இங்க இத்தனை ஆண்டுகள் அரசியல் அவர் வந்து கடந்து வந்து அந்த அரசியல் அனுபவத்தோட பேசிட்டு இருக்காரு. ஸோ அதனால புரிஞ்சுடுங்க தளபதியோட தோழர்கள். அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் தளபதியோட தலைமையை ஏற்று அது என்ன தப்புக்குன்னு இவ்வளோக்குள்ள ஓப்பன் டாக்கா ஒருத்தர் பேசிட்டு வராங்கன்னா அதுவும் சாதனைப்பட்டவர் கிடையாது. இங்க அரசியல் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வல்ல முடிச்ச டிடிவி தினகரன் நிறைய இடங்கள்ல தென் தமிழகத்தில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாக்குவீங்க இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சொல்றதுங்கிறது அவர் அதாவது தளபதியோட தலைமையாச்சு நாங்கள் வரலாம், அதுல என்ன தப்புன்னு கேட்டுருக்காங்க. இது வரைக்கும் மூத்த அந்த அரசியல்வாதி சொல்லப்படுற யாருமே இந்த மாதிரி விஜய் அவர்களை உயர்த்தி பேசுனதே கிடையாது. ஸோ அவரும் அந்த மரியாதை கொடுக்காருன்னா அப்படி விஜய் தலைமையாச்சு வரும்போது ஏத்துக்கலாங்கிறது என்னுடைய நினைப்பு. அப்படி ஏத்துக்கிட்டாங்கன்னா வெற்றி வாய்ப்பு பெற முடியும். சும்மா விஜயாவில் மட்டும் அவருடைய அந்த மக்கள் செல்வாக்கு அவருடைய அந்த பிராண்டை மட்டும் வச்சுமே ஜெயிக்க முடியாது. அதாவது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை உண்டாக்கலாம், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அது எதிராளிகளுக்கு தான் பலமா போய் சேரும். மீண்டும் திமுக ஆட்சி வர்றது தான் வழிவகுக்கும்.
கூட்டணி ஏங்க காலங்காலமாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளே மிகப்பெரிய அளவில் கூட்டணி கூட நின்று தாங்க ஜெயிக்குதுங்க, தனியாக ஜெயிக்க முடியலங்க. அப்புறம் விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய சக்தியான வரும்போது முதல் தேர்தலில் அவர் மட்டும் தான் ஜெயிச்சாரு. ரெண்டாவது அதிமுக கூட்டணி போது எதிர்க்கட்சி தலைவராக போனாரு. ஸோ இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். என்ன பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள மற்ற இந்த மாதிரி நான் டிடி தினகரன் மட்டும் சொல்லல, டிடி தினகரன் தான் ஓப்பனாக அறிவிச்சிருக்காரு, மனசார வந்தா என்ன தப்புங்காரு, அதெல்லாம் வரைக்கிறோம். அது மட்டும் இல்ல, இன்னும் முக்கியமான ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது. அதாவது அண்ணாமலை இப்போ ரீசெண்டாக பேசுறது நீங்க கவனிச்சிட்டு இருப்பீங்க, எப்படி பேசுறது பார்த்தீங்கல்ல. இதுக்கு முன்னாடி ஒரு பேசுற பேச்சு இப்போ பேசுற பேச்சு வித்தியாசம் தெரியும். அதாவது விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பண்ணி மேற்கொள்ள போறாரு, அவர் களத்தில் இறங்குறது மிகப்பெரிய உள்ள அரசியல் சூடு பிடிக்கும் அப்படிங்கிற. ஸோ அதனால இங்க வந்து வேற லெவலில் ஒரு கூட்டணி உருவாக போகுது விஜய் அவர் தலைமையில, நல்லா புரிஞ்சுக்கிடணும். அதுதான் ஜெயிக்க போகிற கூட்டணி. ஸோ அதை இன்னைக்கு உறுதி செய்தாரு டிடி தினகரன். அதனால எனக்கு அதை பார்த்த உடனே அவர் வந்து டிடி மாதிரி விஜய் தலைமை வச்சு போனா என்ன தப்புங்க அப்படின்னு சொல்லும் போது அது உண்மையிலே விஜய் அவருக்கு அடுத்த ஒரு கிரெடிட் தான் சொல்ல முடியும். ஆக்சுவலா விஜய் அவர்கள் முதல்ல விரும்பினது திருமாவளவன்ல தான். திருமாவளவன்ல எப்படியா நம்ம கூட்டணி இழுத்துருந்தா அவங்க முயற்சி பண்ணாங்க. அந்த ஆரம்பத்தில் அவர் புத்தக வீட்டு விசாரிலே திருமாவளவன் மனசு இங்கே தான் இருக்குன்னு சொன்னதெல்லாம் அதான். ஆனா திருமாவளவன் அப்படி கிடையாது. அவர் வந்து முரட்ட அடியா அவருடைய சுயநலத்துக்காக அந்த 2 சீட்டுக்காக திமுக முரட்ட அடியா அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அப்படிப்பட்டவங்கள என்ன பத்திரிக்கை அதுக்கப்புறம் அவர் ஏகப்பட்ட விமர்சனங்களை விஜய்க்கு எதிராக வச்சுட்டே இருக்காரு. அப்படிப்பட்டவங்கள நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி அந்த முயற்சி பண்ணி வர வைக்கிறது கூடவும் டிடி ஓப்பனாக சொல்றாரு. அவர் இதுவரைக்கும் எந்த இடத்துலையுமே விஜய் அவர்களை எதிர்ப்பாவோ தரைமட்டமோ குறைச்சியோ மதிப்பிட்டதே கிடையாது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் இப்படி பேசுறதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. டிடி தினகரன் விஜயோட சேரும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பலமாக அமையும். ஏன்னா அரசியல் சாணக்கியர் டிடி தினகரன் ரொம்ப ஆண்டுகளமா ஜெயலலிதாவுடைய அதிமுக பயணிச்சவர். நிறைய பேர் சொல்லலாம், அதாவது ஜெயலலிதாவில் அவங்க விலைக்கு வச்சாங்க அப்படிலாம் கிடையாது, அவருக்கு நிறைய அரசியல் நுணுக்கங்கள் தெரியும். ஸோ அப்படிப்பட்டவங்க விஜயோட சேரும்போது அது மிகப்பெரிய ஒரு பலமாக வரும், ஒரு வெற்றி கூட்டணி அமையும். அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையனும் ஏற்கனவே வரப்போறத ஒரு பேச்சு விட்டு இருக்கு. ஏன்னா இப்பவே பார்த்தீங்கன்னா அவர் நேற்று ஒரு கெடு வீழ்ச்சாரு, இபிஎஸ்க்கு எதிராக பழையவெல்லாம் இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் கெடு வீழ்ச்சாரு. உடனே அதுக்கு ரியாக்ஷன் வந்துட்டு அவருக்கு கட்சி பொறுப்புல இருந்து வெளியிட்டாங்க, கட்சியில இருந்து வெளியனுப்பல, இந்த பதவியில இருந்து மட்டும் வெளியிட்டிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா அதுவும் நடத்தணும். இவரும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தயாராக தான் இருக்காரு. இல்லைன்னா அவர் பேச மாட்டார், செங்கோட்டையன் பேசிட்டாரு. ஸோ ஓபிஎஸ் ஆல்ரெடி வெளியே தான் இருக்காரு. ஸோ இப்படி இந்த கூட்டம் சேரும்போது விஜய் அவர் எதிர்பார்த்த, அதாவது இந்த அதிமுக கட்சி யாருக்கு எழுப்பி இருக்கு பாருங்க, நான் தான் அடுத்த எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சொல்லாம எம்ஜிஆர் வழியில ஜெயிக்க போறோம் நார்ல. இப்ப எல்லாருமே அதுக்கு முழு முயற்சியா இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி நம்பி போனா இன்னும் ஒன்னும் ஆகாது. ஏன்னா எடப்பாடி ஒரு அம்மாவாசனை எல்லாரும் தெரிய ஆரம்பிச்சிட்டு, அவரை பொறுத்த வரைக்கும் கட்சி ஜெயிக்கணுங்கிறது நோக்கமே கிடையாது, கட்சி ஏன் கட்சியா இருக்கணும், அதிமுக என்னோட தனிப்பட்ட ரெட்டையில ஏன் கட்சியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. புரியுதா? அந்த நோக்கத்துல அவர் பயணிச்சிட்டு இருக்காரு. அதனால அவரை எதிர்த்து யார் பேச உடனே வெளியில தான் பார்ப்பாரு. அந்த வகையில அந்த கட்சி பிளவுபட்டு கண்டிப்பா விஜய் அவர் சொன்ன மாதிரி டிவிகே டிஎம்கே, டிஎம்கேக்கு மாசு சக்தியா ஏடிஎம்கே எல்லாமே விஜய் தலைமையில ஒரு புதிய ஒரு அணி உருவாக போகுது. இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அண்ணாமலை அவர் பேசுற பேச்சிலே ஈஸியா நம்மளால உணர முடியுது. அண்ணாமலைக்கு ஆல்ரெடி இபிஎஸ் பிடிக்காது, அவங்க பிஜேபி கட்சியோட தலைமை சொல்றதுனால வேற வழி இல்லாம அவர் கூட கைகோத்திருக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுது. இதுதான் மனசுக்குள்ளேயே இபிஎஸ் ஒழிக்கணும் தான் அவருடைய எண்ணமா இருக்கு. ஸோ அந்த வகையில இப்ப செங்கோட்டையினே அவர் தான் பிரிக்க வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அமித்ஷா அவரோட சொல்லி தான் அப்படி நடந்துட்டு இருக்கு, எல்லாமே போயிட்டு இருக்கு. எது நடந்தாலும் சரி அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாலமா இருக்கியாங்கிற மாதிரி விஜய் அவர்கள் அவர் பாட்ட போயிட்டே இருக்க வேண்டியதான், வச்சு வைப்பு அவர் நோக்கி நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே விஜய் தலைமை ஏற்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுதான் இதுல இருக்கக்கூடிய அரசியல முக்கியமான ஒரு புள்ளி. ஸோ இப்படி முக்கியமான அரசியல் தலைவர்கள் தளபதி விஜய் பின்னாடி அணிவிக்கும் போது அது மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டணி அமையும். அப்படி அமைஞ்சா மட்டும்தான் எதிரிகளை வீழ்த்த முடியும். இதுதான் நிதர்சனமான உண்மை. அதை புரிஞ்சுக்கிட்டு தளபதி விஜய் எடுக்கிற முடிவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப சொல்றேன், விஜய் அவர்கள் இதன் மூலமா இத்தனை பேர் புரிஞ்சது. விஜய் அவர்கள் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறதை விடவும் டிடி தினகரன், பிஎம்கே, தேமுதிக அப்படின்னு எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, ஓபிஎஸ், செங்கோட்டையன், ஸோ யார் வந்தாலும் அவங்க அணைச்சிக்கிட்டு நின்னார் அப்படின்னா தமிழ்நாட்டு சட்டம் சேர்ந்த இந்த தடவை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவரால் ஏற்படுத்த முடியுங்கிறது என்னுடைய கணிப்பு. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? நான் பேசுகிற இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது மாற்றி கற்றுக்கிறது சரி தவிர இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். பாய்.